ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் நண்பன் ஆண்டன் லிவேஸ். ராஜாராணி சீரியலோட ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்க சப்போர்ட் தொடரும்னு நம்புறேன். இப்ப நம்ம ராஜாராணி சீரியலோட 42வது எபிசோடோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். இந்த கதை சுருக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வீடியோல நம்ம பார்த்தது மாதிரி இந்த வாரத்துக்கான எபிசோடுகள்ல அவ்வளவு பெரிய விறுவிறுப்பான விஷயம் எதுவும் நடக்கல. அதாவது இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வீடியோல சம்பா வீட்டை விட்டு கிளம்புனதும் சஞ்சய் சம்பாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது ஒருவேளை சஞ்சய் சம்பாவை அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு கடத்திடுவானு தோணுச்சு. அதே நேரம் சம்பாவும் பஸ்ல ஏறி எங்கேயோ போறாங்க. கார்த்திகோ சம்பாவை காணாம செம்பானே தேடிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்படி எதுவுமே இந்த எபிசோடு நடக்கல. அப்போ வேற என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோடோட கதை சுருக்கத்துல இப்ப பார்க்கலாம். கார்த்திக்கு பயந்து சஞ்சயும் ஒரு போஸ்ட் பின்னாடி ஒளிச்சு நிக்கிறாரு. கார்த்திகோ சம்பா எந்த வழியா போயிருப்பானே பைக்ல நின்னுட்டு தேடிட்டு இருக்காரு. சஞ்சயும் கார்த்திக் எப்பண்டா அந்த இடத்த விட்டு போவான் அப்படின்னு நினைச்சு பொறுமையா அந்த போஸ்டுக்கு பின்னாடியே ஒளிச்சு நின்று பயந்துட்டு இருக்காரு. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் இதோ வந்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பதிலுக்கு சஞ்சயும் நீங்க வந்ததெல்லாம் போதும், அப்படியே திரும்ப போயிருங்க, இங்க கார்த்திக் வந்துட்டான், அதனால இனி இதுக்கு மேலே அவங்ககிட்ட அடி வாங்க முடியாது, ஏற்கனவே நிறைய வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்புறாரு. அப்படியே கார்த்திக் அங்க இருந்து போன பிறகு சஞ்சயும் கார்த்திக் அங்க வந்ததுனால இவன் எங்க வந்தான், இனிமே நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால நம்ம எடுத்த நகையெல்லாம் அப்படியே கொண்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வில்லன் போல சீன் போட்ட சஞ்சய் பெட்டிப்பம் மாதிரி அடங்கி போயிடுறான். அதே நேரம் ஆட்டோல போயிட்டு இருந்த செம்பாவும் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பெங்களூருக்கு போறதுக்காக ஒரு டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்படி டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ல ஏறி உள்ள போறாங்க. செம்பா பஸ்ல ஏறி உள்ள போகும் கரெக்டா கார்த்திக்கும் அந்த பஸ் பக்கத்துல பைக்ல வராங்க. செம்பாவும் பஸ்ஸுக்குள்ள ஏறி சீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது பஸ்ஸோட முன்னாடி கண்ணாடி வழியா கார்த்திக் செம்பாவை பாத்துறாங்க. செம்பாவும் கார்த்திகை பார்த்ததுனால பயந்துகிட்டே கார்த்திக் என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வராங்க. கார்த்திக்கும் செம்பாவை பார்த்து ரொம்ப திட்டுறாரு. ஏன் இப்படி வந்த, உன்னை நம்பி வீட்டுல பெரியவங்க 2 பேர் இருக்காங்க, நீ இவ்வளவு அவங்க மேல வச்சிருக்க மரியாதையா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்துல அட்வைஸ் பண்றாரு. செம்பாவும் அதெல்லாம் கேட்காம நான் கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்றாங்க. அதுல கார்த்திக்கும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்படி போனா என்ன நினைப்பாங்க, வாழ்நாள் ஃபுல்லா உன்னைய நினைச்சு இப்படி அழுதுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி பாக்குறாரு. ஆனா செம்பாவோ கார்த்திகோட அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஆனா கார்த்திகோ தொடர்ந்து செம்பாவை வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கோபத்துல அட்வைஸ் பண்ண கடைசியா செம்பாவும் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க. உடனே கார்த்திக்கும் அவரோட கர்ச்சி போச்சு செம்பாவுக்கு கண்ணீரை துடைக்கிறாரு. அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் கார்த்திக் செம்பாவை அவரோட முழு மனசோட மனைவியா ஏத்துக்கிட்டாருன்னு நம்மளுக்கே புரியும். செம்பாவும் கடைசியா ஒரு வழியா கார்த்திக் கூட பைக்ல வீட்டுக்கு வராங்க. அப்படியே கார்த்திக்கும் பைக்ல செம்பாவை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ள போன்னு சொல்றாரு. செம்பாவும் இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் திவ்யா கார்த்திகை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சிங்கப்பூர் போறதுக்கு உடனே டிக்கெட் கிடைக்காததுனால எங்கேயோ அவங்க சித்தி வீட்டுல இருந்துகிட்டே கார்த்திகை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஒன்னும் சாப்பிடாம இருக்கிறாங்க. திவ்யாவோட அம்மாவோ திவ்யா ஒண்ணுமே சாப்பிடாம இப்படி அழுதுட்டு இருக்குதுல ஒரு கப்பில பால் ஊத்தி கொண்டு வந்து இதை குடிமான்னு சொல்றாங்க. ஆனா திவ்யாவும் கோவத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை தட்டி விடுறாங்க. உடனே திவ்யாவோட அப்பாவும் வராங்க. அவரும் வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கார்த்திக் இன்னொருத்தையோட ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு, இனி நீ எல்லாம் அதை மறந்துடணும், இனி எதுவுமே பண்ண முடியாது, கார்த்திக் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், நீ அவனை எப்படி நம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா திவ்யா கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. என்னோட காதல் உண்மையானது, கண்டிப்பா நாங்க ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படியே திவ்யாவோட அம்மா கேட்டதுனால திவ்யாவோட அப்பாவும் நாளைக்கே சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டாச்சு, பெங்களூர்ல இருந்து சிங்கப்பூருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணதுக்கு கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கார்த்திகோட வீட்டுல கார்த்திகோட அம்மா மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது கால் தடுக்கி கீழே விழ போறாங்க. ஆனா செம்பாவோ அதை கவனிச்சு உடனே வந்து பிடிக்கிறாங்க. ஆனாலும் கார்த்திகோட அம்மா செம்பாவுக்கு மேல கோவமா தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கூடவே கார்த்திகோட அப்பா ராஜசேகரம் வந்து செம்பா பத்தி எவ்வளவு எடுத்து சொல்லியும் கார்த்திகோட அம்மா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவங்களும் செம்பா கார்த்திக்கு ஏத்த பொண்ணே கிடையாது, கார்த்திகோ நிறைய படிச்சிருக்கான், இவ என்ன படிச்சிருக்கா, வெறும் 10ஆம் கிளாஸ் தானே, கார்த்திக் வேலை செய்யற இடத்துல எல்லாம் செம்பாவை எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சம்பாவை பத்தி ரொம்ப குறைச்சி பேசுறாங்க. இன்னும் நிறைய விதமா கார்த்திகோட தகுதியும் சம்பாவோட தகுதியும் கம்பேர் பண்ணி நிறைய கமெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் கார்த்திக் பொறுமையா கேட்டுட்டே நிக்கிறாரு. அப்படி இந்த எபிசோடு முடியுது. சோ கண்டிப்பா அடுத்த எபிசோடு இன்னும் விறுவிறுப்பா இருக்கும்னு நம்பலாம். இந்த 42வது எபிசோடு சம்பந்தமான போட்டோஸ் தான் நீங்க இதுல பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. விஜய் டிவியும் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளுக்கான ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா அடுத்த ப்ரோமோ வீடியோ ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆண்டன் லிவேஸ். நன்றி.